வடிவமைக்கப்பட்ட வரலாற்றுத் தகவல்கள். இதோ வைரவன்பட்டி அருள்மிகு வைரவர் திருக்கோயில், சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள வைரவன்பட்டி திருத்தலம் நகரத்தார்களின் 9 கோயில்களில் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இது மிகவும் பழமையான மற்றும் சக்தி வாய்ந்த தலம். 1. கோயிலின் பெயர் காரணம் இங்குள்ள மூலவர் வளரொளிநாதர் என்றும் அம்பாள் வடிவ் உடையம்மை என்றும் அழைக்கப்படுகின்றனர். இருப்பினும் இக்கோயிலின் காவல் தெய்வமான கால பைரவர் மிகவும் பிரசித்தி பெற்றவர் என்பதால் இவ்வூர் வைரவன்பட்டி என்று அழைக்கப்படுகிறது. 2. வரலாற்று பின்னணி பழமை. இக்கோயில் சுமார் 500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது எனக் கருதப்படுகிறது. மன்னர் காலம். பாண்டிய மன்னர்களால் திருப்பணிகள் செய்யப்பட்டுள்ளன. கோயிலின் சுவர்களில் உள்ள கல்வெட்டுகள் அக்கால நிர்வாகம் மற்றும் தானங்கள் பற்றி விளக்குகின்றன. சிற்பக்கலை. இக்கோயிலின் ராஜகோபுரம் மற்றும் உட்புறத் தூண்களில் உள்ள சிற்பங்கள் நுணுக்கமான வேலைப்பாடுகளைக் கொண்டவை. 3. கால பைரவரின் சிறப்பு. இங்குள்ள பைரவர் வடுக பைரவர் என்று அழைக்கப்படுகிறார். பொதுவாக பைரவர் நின்ற கோலத்தில் இருப்பார். ஆனால் இங்கு அவர் அமர்ந்த கோலத்தில் காட்சியளிப்பது தனிச்சிறப்பு. வாகனம். மற்ற கோயில்களில் பைரவரின் வாகனம் நாய் இடப்பக்கம் அல்லது வலப்பக்கம் நோக்கியிருக்கும். ஆனால் இங்கு நாயின் முகம் பைரவரை பார்த்தபடி அமைந்திருக்கும். வழிபாடு. தேய்பிறை அஷ்டமி அன்றிங்கு நடைபெறும் சிறப்பு பூஜைகள் மிகவும் புகழ்பெற்றவை. 4வது முக்கிய திருவிழாக்கள். சம்பா சஷ்டி. பைரவருக்கு உகந்த இந்த விழா இங்கு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. மகா சிவராத்திரி. மூலவர் வளரொளிநாதருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும். ஆனித் திருவிழா. நகரத்தார்களால் முன்னின்று நடத்தப்படும் முக்கிய திருவிழாக்களில் இதுவும் ஒன்று. 5. அமைவிடம். காரைக்குடியிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவிலும் திருப்பத்தூரிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவிலும் இக்கோயில் அமைந்துள்ளது. குறிப்பு. கல்வி, தொழில் மற்றும் காரியத் தடைகள். நீங்க இங்குள்ள பைரவரை வழிபடுவது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது.